गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननम्। अथ श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி விஜயநாம சம்வத்சரம் உத்தராயணம் ஹேமந்த ருத்து மக்கர மாதம் தை மாதம் சுக்லபக்ஷம் ஏகாதசி திதி ரோஹிணி நட்சத்திரம். நல்ல மங்களகரமான இன்றைக்கி சித்த யோகம். இன்றைக்கி முகூர்த்த நாள். ஊரில் பல இடங்களில் கல்யாணம் நடக்கிறது. விசேஷமாக
எங்கள் அப்பாவனுடைய ஊரான கபிஸ்தலத்தில், கீழே கபிஸ்தலம்னு சொல்கிறது, ராமச்சந்திரபுரம்னு சொல்கிறது, அங்கே பிராச்சீனமான ஒரு சிவன் கோவில் இருக்குது. அதில் இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போது அங்கே ராத்திரி இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கும். அப்படி காமாட்சி அம்மன், ஏகாம்பரநாத சுவாமி 2 பேரும் அங்கே ஜொலிச்சுன்னு இருக்காள். அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் முடிஞ்சுது. அப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 12வது அத்தியாயத்தில் பாக்கி ஸ்லோகங்கள் அதை அத்தியனம் பண்ண போகிறோம். போன வாரம் முதல் 30 ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணோம். இந்த 4வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாள்னா, துருவசுவாமி சுவாமியை பார்த்து அனுகிரகத்தை பெற்றுன்ற துருவசுவாமி 36,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். அந்த சமயம் தன்னுடைய பிராத்தாவான உத்தமனை யக்ஷர்கள்லாம் வதம் பண்ணிவிட்டாளுங்கிறது தெரிஞ்சுட்டு அவளோட சண்டை போட போனான் குபேரன்கிட்டக்க. அப்போது ஸ்வயம்புவமனு, இந்த துருவனுடைய தாத்தா, அவனுக்கு உபதேசம் பண்ணாள். அப்பா, கோபம் வந்ததுன்னா நினச்ச உடனே வில்லு எடுத்துடக்கூடாது. குபேரன் பரமேஸ்வரனுக்கு பிரியனான சகா, அதனால் அவன் பரமேஸ்வர பக்தன், அவனோட சண்டை போடாதே, ஸ்நேகபாவம் பண்ணிக்கோன்னு சொன்னாள். அவர் சொன்னபடிக்கு அவன் குபேரனோட ஸ்நேகபாவத்தோடு இருந்தான், சண்டையை நிறுத்தினான். அதன் பிறகு சுவாமியினுடைய ஆக்ஞைப்படிக்கு 2 பகவத் பார்ஷதாள் விமானத்தை எடுத்துன்னு விமானம் இறங்கித்து. அது பரியந்தம் போன வாரம் பார்த்தோம். அந்த விமானம் இறங்கினோன்னா அந்த விமானத்தை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பகவத் பார்ஷதால் சொன்னாள், உன்னை அப்பா ஐஷன் வர சொல்லியிருக்காள் சுவாமி, வசத்தியான துருவ பதவி அவனுக்கு கொடுக்க போகிறாள், துருவஸ்தானத்தில் போய் நீ உங்களை இறக்கி விட போகிறோம்னு சொன்னாள். உடனே அவன் ஸ்நானாதிகள் பண்ணி எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி விமானத்தில் ஏறிண்டு போகிறதுக்காக தயாராக இருந்துட்டு இருந்தான்னு சொன்னாள். அது வரையும் தான் நம்ம பார்த்தோம். போன வாரம் பார்த்த கடைசி ஸ்லோகம், ததோத்தான பதப்புத்ரோ ததர்ஷாந்தகமாகதம் மிருத்யோர்மூர்த்தி பதம் தத்வா ஆருரோகாத்புதம் கிரகம். பகவத் பார்ஷதால் கொண்டு வந்திருந்த விமானத்து மேலே ஏறுறதுக்காக அவன் தயாராக இருந்த பொழுது அந்த சமயம் யமதர்மராஜா அங்கே வந்தான். அப்போ யமதர்மராஜாவை குனியை சொன்னான் துருவன். அவனுடைய தலையை ஒரு படிக்கட்டு மாதிரி உபயோகம் பண்ணிட்டு தன்னுடைய காலை அவன் தலை மேலே வச்சு அந்த விமானத்தில் ஏறினாள்னு சொன்னாள். என்ன தாத்பரியம்னாள், யம பயம் யாருக்கும் ஏற்படாதாம். இந்த துருவனுடைய சரித்திரத்தை கேட்டவாளுக்கு கூட அதை சொல்லி அதான் போன வாரம் பார்த்தோம். இப்போ இந்த வாரம் 31வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயம் முடிய ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ, ஸ்ரீ ஹரயே நமஹ. 31வது ஸ்லோகம். ததாதுந்துபயோ நேதுஹு மிருதங்கபணவாதயः கந்தர்வமுக்யாः பிரஜகுः பேதுः குசுமவிருஷ்டயः. அந்த விமானம், பகவானால் அனுப்பப்பட்ட அந்த விமானத்தை இந்த பகவத் பார்ஷதாள் 2 பேரும் கொண்டு வந்து இறக்கினாள். அதை அப்படி பிரதட்சணம் பண்ணி துருவன் அது மேலே ஏறி உட்கார்றதுக்காக போய் உட்கார போனான். அப்பொழுது தேவதைகள்லாம் புஷ்ப வருஷத்தை வருஷிச்சாள். துந்துபி முதலான மங்கள வாத்தியங்களை வாசிச்சாள்னு சொன்னாள். ததா துந்துபயோ நேதுஹு மிருதங்க பணவாதயः கந்தர்வமுக்யாः பிரஜகுः பேது குசுமவிருஷ்டயः. புஷ்பங்களை வருஷிச்சாள். சச்சஸ்வர்லோகமாரோக்ஷ்யன் சுனீதிம் ஜனனீம் துருவः அன்வஸ்மரதகம் யித்வா தீனாம் யாஸ்யே திரிவிஷ்டபம். பகவத் பார்ஷதால் இவனை விமானத்தில் ஏற சொன்னாள். அவன் ஏறுவதற்காக போகும்பொழுது இப்படி சுற்றியும் முத்தியும் பார்த்துட்டு இருந்தான். எங்கே பார்த்தாலும் சுற்றி யாரையோ தேடினான். அப்போ பகவத் பார்ஷதால், நீ யாரை தேடுறேன்னாள். என்னுடைய மாதாவான சுனீதியை விட்டு நான் எப்படி சொர்க்கலோகத்துக்கு போவேன், அவளையும் அல்லவா அழிச்சுன்னு போகணும். என்னுடைய மாதா எவ்வளவு அதீனே, அவள் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காள், அவளை தேடுறேன் நான். சச்சஸ்வர்லோகமாரோக்ஷ்யன்
சுனீதிம் ஜனனீம் த்ருவா அன்வஸ்மரதகம் யித்வா தீனாம் யாஸ்யே திரிவிஷ்டபம். திரிவிஷ்டபமான ஸ்வர்கலோகத்தை நான் அம்மா விட்டு எப்படி போவேன், அதனால அம்மாவை தேடுறேன் நான். அப்போது பார்ஷதால் அவங்ககிட்ட காமிச்சாள், வேற ஒரு விமானம் இந்த விமானத்துக்கு முன்னாடி ஏர்லியர் ஃப்ளைட் ஒன்று அது மேலே போயின்னு இருக்கு, அதை காமிச்சாள். அப்பா உனக்கு முன்னாடியே அம்மாவை நாங்கள் வேற ஒரு விமானத்தில் அனுப்பிச்சுட்டோம் சொர்க்கலோகத்துக்கு, அதோ போயின்னு இருக்கா பாரு சுனீதின்னு காமிச்சாள். இது வியவசித்தம் தஸ்ய வியவசாய சுரோத்தமௌ தர்ஷயா மாசது தேவீம் புரோயானேன கச்சதீம் புரோயானேன கச்சதீம். இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் அவள் அம்மா போயின்னு இருக்கிறத காமிச்சாள். உங்கள் அம்மா முன்னாடியே உனக்கு முன்னாடி அவங்க அம்மாவை ஏற்றி அனுப்பிச்சுட்டு தான் உன்னை இந்த விமானத்தில் ஏற்ற போகிறோம்னாள். துருவனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. தத்ர தத்ர பிரசம்சத்பி பதிவைமானிகை சுரை அவகீத்யமானோ ததிருஷே குசுமை கிரமசோ கிரானு. அப்பொழுது துருவசுவாமி விமானத்தில் ஏறி உட்காந்துன்னு கிளம்பினான். எப்படி ஒரு பெரிய மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் போனால் அவனுக்கு முன்னாடி 2 கார் போகும், பின்னாடி 4 கார் போகும்னே ஷேப் லைட்டை போட்டுண்டு, அப்படி துருவசுவாமியினுடைய விமானம் போகிறதே சுத்திவரிலும் பல விமானங்கள் எஸ்கார்ட் பிளேன்ஸ், அதில் தேவதைகள்லாம் இருக்காள். அவள்லாம் அந்த பிளேன்லேருந்து அப்படியே புஷ்பத்தை தூக்கி இந்த விமானத்து மேலே பொழியிறாளாம். அவளை பிரசம்சிக்கிறாள் துருவசுவாமியை. அப்படி எல்லா விமானங்களுமாக ஆகாசத்தில் கிளம்பி போயிட்டு இருந்துதான். தத்ர தத்ர பிரசம்சத்பி பதிவைமானிகை சுரை அவகீத்யமானோ ததிருஷே குசுமை கிரமசோ கிரகான்னு. இப்படி ஆகாசத்தில் கிளம்பி துருவனுடைய விமானம் போயின்னு இருக்கிறதே அப்படி பார்க்குறாள். பக்கத்தில் ஜன்னல் வழியாக சுற்றி வரலும் பார்த்துட்டு இருக்காங்க. பலவிதமான நட்சத்திர கணங்கள் அதெல்லாம் பக்கத்தில் தெரிகிறது. அப்போது இந்த விமானம் வேகமாக இந்த பலவிதமான பிளானட்ஸ், ஸ்டார்ஸ் இதெல்லாம் தாண்டி உயரக்க போயின்னு இருக்காம், துருவஸ்தானத்தை நோக்கி போயின்னு இருக்குன்னாள். அவகீத்யமானோ ததிருஷே குசுமை கிரமசோ கிரகானு. சூரியன் சந்திரன் இதெல்லாம் தாண்டி போயின்னு இருக்குது. திரிலோகீம் தேவயானேன சோதிவ்ரஜ்ய முனீனபி பரஸ்தாத் யத்ருவகதி விஷ்ணோ பதமதாபியகாத். இந்த சப்தரிஷி மண்டலம் அதெல்லாம் தாண்டி இந்த விமானம் போச்சு. போய் அங்கே துருவஸ்தானங்கிறதான பரமபதம் அந்த இடத்த போய் அடைஞ்சிது இந்த விமானம். அது எப்பேற்பட்ட இடம்னால் அந்த துருவஸ்தானம் யத்பிராஜமானம் ஸ்வருச்சைவ சர்வதோ லோகாஸ்த்ரயோ ஹி அனுவிப்ராஜந்தயேதே என்னாவ்ரஜன் ஜந்துஷு ஏன நுக்ரஹா விரஜந்தி பத்ராணி சரந்தி ஏ நிஷம். எப்பேற்பட்ட இடம் தெரியுமா அந்த துருவஸ்தானம் நாள்? அது சுயமாகவே பிரகாசிக்குமாம், இன்னொரு லைட்டு போட வேண்டாம், சுயமாகவே ஸ்பான்டேனியஸாக பிரகாஷின்னு இருக்கக்கூடிய இடமாம். யத்பிராஜமானம் ஸ்வருச்சைவ சர்வதா. அந்த பிரகாசத்தினால 3 லோகங்களும் பிரகாசிக்கிறதாம், அந்நிய நட்சத்திர கணங்களெல்லாம் பிரகாசிக்கலாம். லோகாஸ்திரயோகி அனுவிப்ராஜந்தயேதே. 3 லோகங்களும் அந்த பிரகாசத்தினால பிரகாசிக்கிறதுகள். என்னாம் விரஜன் ஜந்துஷு ஏன நுக்ரஹா விரஜந்தி பத்ராணி சரந்தியே நிஷம். அங்கே யார் போகமாட்டார்னாள்? மற்ற பிராணிகள் ஜீவராசிகள்கிட்ட யாருக்கிட்ட தயை இல்லையோ அவள்லாம் அந்த சைடே வரமாட்டாளாம். ஏன்னா அங்கே நல்ல எல்லா பிராணிகள்கிட்டையும் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் ஸ்நேகத்தோடையும் சத்பாவனாத்தோடையும் இருக்கணுமாம். அப்போ நல்ல காரியங்கள் செஞ்சவாள் தான் அங்கே வருவாளாம். யாரெல்லாம் அங்கே வருவாளுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாள். சாந்தா சமதிருஷ சுத்தா சர்வபூதானுரஞ்சனா யாந்தி அஞ்சசா அச்சுத பதம் அச்சுத பிரிய பாந்தவா. அங்கே யாரெல்லாம் வர்றதுக்கு பாஸ்போர்ட் வச்சுட்டு வரலான்னாள் அந்த துருவஸ்தானங்கிற இடத்துக்கு. பரமசுத்தாள், எல்லா பிராணிகள் எல்லா விஷயங்கள்லையும் சமதிருஷ்டியோடு இருக்கப்பட்டவாள், உபசாந்தாள், அந்தர்முகாள், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆனந்தத்தை கொடுத்துன்னு இருக்கப்பட்டவாள், பகவானான அச்சுதன் மேலே பகவத் பக்தி பண்ணுறவாள்,
யார் பகவானான அச்சுதன் மேலே பகவத் பக்தி பண்ணிட்டு இருக்காளோ அவளெல்லாம் தங்களுடைய பந்துக்களாக நினைக்கிறவாள். இப்பேற்பட்ட மகான்களை தவிர வேற யாரும் அந்த துருவஸ்தானம் பரமபதத்துக்கு வரமாட்டாளாம். அவள் எல்லாரும் தான் வருவாள் நாள். சாந்தா சமதிருஷ சுத்தா சர்வபூதானுரஞ்சனா யாந்தி அஞ்சசா அச்சுத பதம் அச்சுத பிரிய பாந்தவாः இத்யுத்தான பதः புத்ரோ ध्रुवः कृष्णपरायणा அபூத்ரயாணாம் லோகானாம் சூடாமணிரிவாமலா. இப்படி துருவன் 3 லோகத்துக்கும் சூடாமணி மாதிரி இருக்கப்பட்ட அந்த துருவஸ்தானத்துக்கு உத்தானபாதனுடைய மகனான ஔத்தானபாதி துருவன் சதா கிருஷ்ணன் மேலே தியானிச்சென்றிருக்கக்கூடிய பரம பாகவதன் அவன் அங்கே போய் சேர்ந்தான் நாள். கம்பீர வேகோ நிமிஷம் ஜோதிஷாம் சக்கரமாயிதம் யஸ்மின் பிரமதி கௌரவ்ய மேத்யாமிவ கவாம் கணா. அந்த துருவபதங்கிறது இருக்கே, அது ஒரு முளையில் அடித்து ஒரு பல பசுமாட்டுகளை கட்டினா அந்த பசுமாட்டு கணங்களெல்லாம் அதை சுற்றி சுற்றி மேய்ஞ்சின்னு இருக்குமே தவிர வேற எங்கேயும் வெளியில் போக முடியாது. ஏன்னா அது மாதிரி கிரகங்கள் எல்லாம் சுற்றின்னு இருக்கான். அந்த சென்ட்ரி பீட்டல் ஃபோர்ஸும்பால அந்த மாதிரி அது சுற்றுறதே அதுகளெல்லாம் உள்ளே இழுத்துன்னு இருக்கான், தன்னை நோக்கி இழுக்கிறதாம் ஒரு சக்தி அந்த ஃபோர்ஸு. அப்படி பாக்கி கிரகங்களெல்லாம் இதை சுற்றி 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 வருதாம். அப்போ ஏற்பட்ட அந்த துருவபதம் அந்த போய் அடைஞ்சான் நாள். கம்பீர வேகோ நிமிஷம் ஜோதிஷாம் சக்கரமாயிதம் யஸ்மின் பிரமதி கௌரவ்ய மேத்யாமிவ கவாம் கணா. மகிமானம் விலோக்யாஸ்ய நாரதோ பகவான் ரிஷி ஆதோத்யம் விதுதன் ஸ்லோகான் சத்ரே அகாயத் பிரச்சேதசாம். இந்த துருவனுடைய மகிமையை பார்த்துவிட்டு பரம சந்தோஷத்தோடு கூட எந்த துருவனுக்கு சின்ன குழந்தையாக இருந்த துருவனுக்கு உபதேசம் பண்ணி குருவாக இருந்தாரோ அந்த நாரதர் வீணையை வாசிண்டு பிரச்சேதசுகளுடைய பிரம்மசத்திரத்தில் ஒரு சமயத்தில் இந்த துருவனுடைய மகிமையை சொல்கிற 3 ஸ்லோகங்களை சொல்லியிருக்காள். அதை உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாள் மைத்ரேயர் விதுரருக்கு. அது 3 ஸ்லோகங்களை பின்னாடி சொல்ல போகிறாள். துருவனை வசத்தி சொன்ன ஸ்லோகங்கள் நாரதர் வாயால் அவர் வீணையை மீட்டின்னு சொன்ன ஸ்லோகங்கள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ததா துந்துபயோ நேதுஹு ததா துந்துபயோ நேதுஹு ததா துந்துபயோ நேதுஹு மிருதங்கபணவாதயः 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 கந்தர்வமுख्याः பிரஜகுः கந்தர்வமுख्याः பிரஜகுः கந்தர்வமுख्याः பிரஜகுः பேதுः குசுமவிருஷ்டயः பேதுः குசுமவிருஷ்டயः பேதுः குசுமவிருஷ்டயः சச்சஸ்வர்லோகமாரோக்ஷ்யன் 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 சுனீதிம் ஜனனீம் த்ருவः சுனீதிம் ஜனனீம் த்ருவः சுனீதிம் ஜனனீம் த்ருவः அன்வஸ்மரத் அகம் ஹித்வா அன்வஸ்மரதகம் ஹித்வா அன்வஸ்மரதகம் ஹித்வா தீனாம் யாஸ்யே த்ரிவிஷ்டபம் தீனாம் யாஸ்யே த்ரிவிஷ்டபம் தீனாம் யாஸ்யே த்ரிவிஷ்டபம் இதி வியவசிதம் தஸ்ய இதி வியவசிதம் தஸ்ய இதி வியவசிதம் தஸ்ய வியவசாயசுரோத்தமௌ 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 தர்ஷயாமாஸ துர்தேவீம் தர்ஷயாமாஸ துர்தேவீம் தர்ஷயாமாஸ துர்தேவீம் புரோயானேன கச்சதீம் புரோயானேன கச்சதீம் புரோயானேன கச்சதீம் தத்ர தத்ர பிரசம்சத்பிஹ தத்ர தத்ர பிரசம்சத்பிஹ தத்ர தத்ர பிரசம்சத்பிஹ
पथि वैमानिकैः सुरैः पथि वैमानिकैः सुरैः पथि वैमानिकैः सुरैः अवकीद्यमानो ददृशे अवकीद्यमानो ददृशे अवकीद्यमानो ददृशे कुसुमैः क्रमशो ग्रहान् कुसुमैः क्रमशो ग्रहान् कुसुमैः क्रमशो ग्रहान् त्रिलोकीं देवयानेन त्रिलोकीं देवयानेन त्रिलोकीं देवयानेन सोऽतिव्रज्य मुनीनपि सोऽतिव्रज्य मुनीनपि सोऽतिव्रज्य मुनीनपि परस्ताद्यध्रुवगतिः 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 विष्णोः पदमथाभ्यगात् विष्णोः पदमथाभ्यगात् विष्णोः पदमथाभ्यगात् विष्णोः पथमथाभ्यगात् यद्भ्राजमानं स्वरुचैव सर्वतः यद्भ्राजमानं स्वरुचैव सर्वतः यद्भ्राजमानं स्वरुचैव सर्वतः लोकास्त्रयो ह्यनु विभ्राजन्त एते लोकास्त्रयो हि अनुविभ्राजन्त एते लोकास्त्रयो ह्यनु विभ्राजन्त एते यन्नाव्रजन् जन्तुषु येन नुग्रहः यन्नाव्रजन् जन्तुषु येन नुग्रहः यन्नाव्रजन् जन्तुषु येन नुग्रहः व्रजन्ति भद्राणि चरन्ति ये निशम् व्रजन्ति भद्राणि चरन्ति ये निशम् व्रजन्ति भद्राणि चरन्ति ये निशम् शान्ताः समदृशः शुद्धाः शान्ताः समदृशः शुद्धाः शान्ताः समदृशः शुद्धाः सर्वभूतानुरञ्जनाः 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 यान्त्यञ्जसाच्युतपदम् 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 अच्युतप्रियबान्धवाः 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 इत्युत्थानपदः पुत्रो इत्युत्थानपदः पुत्रो इत्युत्थानपदः पुत्रो ध्रुवः कृष्णपरायणः ध्रुवः कृष्णपरायणः ध्रुवः कृष्णपरायणः अभूत्रयाणां लोकानाम् अभूत्रयाणां लोकानाम् अभूत्रयाणां लोकानां चूडामणिरिवामलः 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 गम्भीरवेगो निमिषम् गम्भीरवेगो अनिमिषम् गम्भीरवेगो निमिषम् ज्योतिषां चक्रमाहितम् ज्योतिषां चक्रमाहितम् ज्योतिषां चक्रमाहितम् यस्मिन् भ्रमति कौरव्य यस्मिन् भ्रमति कौरव्य यस्मिन् भ्रमति कौरव्य मेध्यामिव गवां गणः मेध्यामिव गवां गणः मेध्यामिव गवां गणः महिमानं विलोक्यास्य महिमानं विलोक्यास्य महिमानं विलोक्यास्य नारदो भगवान् ऋषिः नारदो भगवान् ऋषिः नारदो भगवान् ऋषिः आतोद्यं वितुदन् श्लोकान् आतोद्यं वितुदन् श्लोकान् आतोद्यं विदुलन् श्लोकान् सत्रे गायत् प्रचेतसां सत्रे अगायत् प्रचेतसां सत्रे गायत् प्रचेतसां श्रीहरये नमः श्रीहरये नमः नारदोवाच
நூனம் சுனீதேः பதிதேவதாயாः தபப்பிரபாவஸ்ய சுதஸ்ய தாம் கதிம் திருஷ்ட்வாப்யுபாயானபி வேதவாதினः நைவாதிகந்தும் பிரபவந்தி கிம் நிருபாः. நாரத சுவாமி பிரச்சேதசுகள் ஒரு தடவை ஒரு யஜ்ஞம் பண்ணிட்டு இருந்தாள். பிரம்மசத்திரம்னு ஒரு சத்திரம். அந்த பிரம்மசத்திரத்தை அவள் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு யாகம் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அங்கே நாரத சுவாமி வந்திருந்தவர் வீணையை மீட்டிண்டு இந்த 3 ஸ்லோகங்கள்னால துருவனுடைய சரித்திரத்தை 3 ஸ்லோகத்தில் எடுத்து சொன்னாள். அதுதான் இப்போ இதில் முதல் ஸ்லோகம். இது நாரதர் சொன்னார், நூனம் சுனீதேஹே பதிதேவதாயாः தபப்பிரபாவஸ்ய சுதஸ்ய தாம் கதிம் திருஷ்ட்வாப்யுபாயானபி வேதவாதினः நைவாதிகந்தும் பிரபவந்தி கிம் நிருபாः. 5 வயசு குழந்தை, சின்ன குழந்தை, சுனீதியினுடைய புத்திரன். அந்த சுனீதி பரம பதிவிரதை. பர்த்தாவுக்காக அவள் சிஸ்ரூஷ பண்ணவள். அவள் பர்த்தாவினால வெளியில் தள்ளப்பட்ட அவள் தன் குழந்தையான துருவன் சித்தமையினால அவமானப்படுத்தப்பட்டு, ஆகையினால அவன் காட்டுக்கு போய் தபஸ் பண்ணான். அவன் பண்ணின தபஸை எப்பேற்பட்ட தபஸு தெரியுமா? வேதவாதங்கள் பண்ணக்கூடிய வேத வித்துக்கள்னால கூட, பிரம்ம ரிஷிகள்னால கூட பண்ண முடியாது. அப்பேற்பட்ட தபஸை அவன் பகவானை நோக்கி பண்ணினான் காட்டில் போய். அப்படி இருக்கும்பொழுது சாதாரண ராஜாக்கள்னால் அது பண்ண முடியுமாங்கிறாள். பண்ண முடியாதுன்னு அர்த்தம். நூனம் சுனீதேஹே பதிதேவதாயாः தபப்பிரபாவஸ்ய சுதஸ்ய தாம் கதிம். அந்த சின்ன குழந்தையான துருவனுடைய பண்ணின தபஸனுடைய பிரபாவத்தை நான் எப்படி சொல்லுவேன்? பிரம்ம ரிஷிகள், வேதவாதினஹா, வேதத்தை முற்றும் உணர்ந்த ரிஷிகள்னால கூட அப்பேற்பட்ட தபஸ் பண்ண முடியாது. சாதாரண ராஜாக்கள்னால கிம் நிருபாக, ராஜாக்கள்னால எப்படி பண்ண முடியுங்கிறாள். திருஷ்ட்வாப்யுபாயானபி வேதவாதினா நைவாதிகந்தும் பிரபவந்தி கிம் நிருபாः. யப்பஞ்சவர்ஷோ குருதாரவாக்ஷரைः பின்னேன யாதோ ஹிருதயேன தூயதா வனம் மதாதேசகரோஜிதம் பிரபும் ஜிகாய தத்பக்த குணை பராஜிதம். தன்னுடைய அம்மாவான சித்தம்மையான சுருச்சியினுடைய வாக்பானங்கள்னால தொலைக்கப்பட்ட ஹிருதயத்தினால என்ன அம்மா கொடுமையே சொற்களை சொல்லிவிட்டாள். என் வயத்தில் நீ பிறந்தாதான் உன் அப்பாவனுடைய மடியில் ஏற முடியும்னுட்டு சொல்லி அவனை தள்ளிவிட்டாள். அதை பொறுக்க முடியாமல் அவன் ஹிருதயம் வெடிச்சு போயிடும் போல ஆயிடுச்சு. அப்பொழுது வந்தபொழுது குருதாரவாக்ஷரை பின்னேன யாத்தோ ஹிருதயேன தூயதா, ரொம்ப மனசு தளர்ச்சி அடைஞ்சு விக்கி எழுதுன்னு இருந்த அந்த குழந்தைக்கு வனம் மதாதேசகரோஜிதம் பிரபும், நான் அவனுக்கு ஆதேசம் பண்ணபடிக்கு, உபதேசம் பண்ணபடிக்கு அவன் பகவானை போய் கடும் தபஸ் பண்ணான். காட்டில் போய் 6 மாதம். எந்த பிரபுவான மகாவிஷ்ணுவை யாராலும் ஜெயிக்க முடியாதோ அந்த மகாவிஷ்ணுவையே தன்னுடைய தபஸ் சக்தியினால அவன் ஜெயிச்சு விட்டான். அஜிதம் பிரபும், யாராலையும் ஜெயிக்க முடியாத அந்த மகாவிஷ்ணு ஜிகாய தத் பக்த குணை பராஜிதம். ஆனால் பரம பாகவதனான துருவனுடைய பக்தியினால அவர் ஜெயிக்கப்பட்டார். உடனே நேர வந்தார். யக்ஷத்ர பந்து புவி தஸ்யாதிரூடம் அன்வாருருக்ஷேதபி வருஷபூகைः ஷட்பஞ்சவர்ஷோ யதகோபிரல்பைः பிரசாத்ய வைகுண்டம் அவாபதத்பதம். க்ஷத்ரிய ஜாதியில் பிறந்த சிசு இந்த குழந்தை. பல பேர் பூமியில் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் தபஸ் பண்ணா கூட அடைய முடியாது. அப்போ ஏற்பட்ட அந்த பகவான வைகுண்டாதிபதியே 5 வயசு கூட 5 வயசு இருக்கப்பட்ட அந்த குழந்தை குறைச்ச நாளில் 6 மாதத்துக்கு 6 மாதம் குறைச்ச நாளில் கொடும் தபஸ் பண்ணி அந்த பகவானை அடைஞ்சு அவருடைய அனுகிரகத்தினால பரமபதத்தை அடைஞ்சான்னு சொன்னாள். இந்த 3 ஸ்லோகங்கள்னால இந்த துருவ சரித்திரத்தையே சொல்லிவிட்டாள் நாரத சுவாமி. இந்த 3 ஸ்லோகங்களையும் தினம் பாராயணம் பண்ணாலே துருவ சரித்திரம் பாராயணம் பண்ணதுக்கு சமானம். இது அதை விட வசதி. இது யக்ஷத்ர பந்து புவி தஸ்யாதிரூடம்
அன்வாருருக்ஷேதபி வருஷபூகைः ஷட்பஞ்சவர்ஷோ யதகோபிரல்பைः பிரசாத்ய வைகுண்டமவாப தத்பதம். பரமபதத்தை அடைஞ்சான் அந்த சிறுவனான பூமி துருவசுவாமின்னு சொன்னால் நாரத சுவாமி. இந்த 3 ஸ்லோகங்களை இன்னொரு தடவை வாசிக்கிறேன். ரொம்ப புண்ணியமான ஸ்லோகம் இது. துருவனுடைய சரித்திரம் முழுக்க இருக்கு இதில். நாரதம் வாச்ச நூனம் சுனீதே பதிதேவதாயாக தப பிரபாவஸ்ய சுதஸ்ய தாம் கதிம் திருஷ்ட்வாப்யுபாயானபி வேதவாதினः நைவாதிகந்தும் பிரபவந்தி கிம் நிருபாः யः பஞ்சவர்ஷோ குருதாரவாக்ஷரைः பின்னேன யாதோ ஹிருதயேன தூயதா வனம் மதாதேச கரோஜிதம் பிரபும் ஜிகாய தத்பக்த குணைப் பராஜிதம் யக்ஷத்ரபந்துः புவி தஸ்யாதிரூடம் அன்வாருருக்ஷேதபி வருஷபூகைः ஷட்பஞ்சவர்ஷோ யதகோபிரல்பைः பிரசாத்ய வைகுண்டமவாப தத்பதம். பெருப்பட வசதியான இந்த ஸ்லோகங்கள் மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொல்கிறாள், பலஸ்ருதி சொல்கிறாள். இந்த துருவ சரித்திரம் சொன்னேனே நீ கேட்டபடிக்கு இதுக்கு என்ன பலன்கிறத எடுத்து சொல்கிறாள். மைத்ரேய உவாச்ச ஏதத்தே பீதம் சர்வம் யத் பிருஷ்டோகமிஹ த்வயா துருவஸ்யோத்தாமயசஸः சரிதம் சம்மதம் சதாம். நீ கேட்டபடிக்கு நீ துருவனுடைய சரித்திரத்தை எடுத்து சொல்லணும்னு சொன்னேன். இந்த சுவாயம்புவன மனுவனுடைய வம்சத்தில் வந்த உத்தானபாதனுடைய பிள்ளையானுடைய துருவனுடைய சரித்திரத்தை எடுத்து உன் பொருட்டு நான் விஸ்தாரமாக சொன்னேன்பா. நீ அதை கேட்ட நீ சொன்னாள். இது எப்பேற்பட்ட சரித்திரம் தெரியுமான்னாள். தன்யம் யசஸ்யமாயுஷ்யம் புண்ணியம் ஸ்வஸ்த்யயனம் மகத் ஸ்வர்க்யம் திரௌயம் சௌமனஸ்யம் பிரசஸ்யம் அகமர்ஷணம். இந்த எல்லாருக்கும் இப்போ என்ன வேண்டிருக்கு, எல்லாருக்கும் வெல்த் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு வெல்த் வேண்டிருக்கு. அப்படி இந்த துருவசுவாமியினுடைய சரித்திரத்தை கேட்டவாளுக்கெல்லாம் அமோகமாக தனப்பிராப்தி கிடைக்கும் நாள். தன்யம் யசஸ்யம் ரொம்ப உத்தமமான கீர்த்தி கிடைக்குமாம். யசஸ் எல்லாரும் புகழ்வாள் அவளை. அப்படி புகழும்படியாக அவனுடைய நடத்தை இருக்குமாம் இந்த துருவ சரித்திரத்தை கேட்குறவனுடைய அவனுடைய வாழ்க்கையில். தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் இத்தனை இருந்து மாத்திரம் போருமா, தீர்காயுசு இருக்கணும். நல்ல தீர்காயுசு கிடைக்குமா அவனுக்கு. ஆயுஷ்யம் புண்ணியம் ஸ்வஸ்தியனம் மகத்து அவன் நினைச்ச காரியத்தெல்லாம் நடத்தக்கூடிய சக்தி இருக்குமாம். க்ஷேமத்தை அவனுக்கு கொடுக்கும். புண்ணிய ஹேத்து புண்ணியத்தை கொடுக்கும், ஆயுசை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலா ஸ்வர்க்கத்தை கொடுக்கும் நாள். இதுக்கு பிறகு உன்னதமான ஸ்வர்கலோகம் கிடைக்குமாம். ஸ்வர்க்கியம் திரௌயம் சௌமனஸ்யம் நல்ல தெளிவான மனசை கொடுக்கும், கலங்காத மனசை கொடுக்குமாம். ஸ்வர்க்கியம் திரௌயம் சௌமனஸ்யம் பிரசஸ்யம் அகமர்ஷணம் அவன்கிட்ட இருக்கப்பட்ட அழுக்குகளெல்லாம் போக்கி விடுமாம். மனசை தெளிவுபடுத்தி எல்லா விதமான பாப்பத்தையும் நாசம் பண்ண செய்யக்கூடிய துருவ சரித்திரம் இதுன்னு சொன்னாள். இதை அடிக்கடி சிரவணம் பண்ணணும்னாள். இதுதான் அபிராமி அந்தாதியில் ஒரு ஸ்லோகம் உண்டு. தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களேன்னு ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. அப்படி இந்த துருவனுடைய சரித்திரத்தினுடைய பலன் எடுத்து சொன்னாள். தன்யம் யசஸ்யமாயுஷ்யம் புண்ணியம் ஸ்வஸ்த்யயனம் மகத் ஸ்வர்க்யம் திரௌயம் சௌமனஸ்யம் பிரசஸ்யம் அகமர்ஷணம் ஸ்ருத்வைதஸ்ரத்தயாபீக்ஷ்ணம் அச்சுத பிரியசேஷ்டிதம் பவேத் பக்திர் பகவதி யயா ஸ்யாத் கிளேஷ சம்ஷயः. எல்லா விதமான கிளேசங்களும் விலகி நல்ல மனஸ்வியாக ஆகி இதை கேட்குறவன் அவனுக்கு பகவான்கிட்ட அச்சஞ்சலமான பக்தி ஏற்படும் நாள். ஸ்ருத்வைதஸ்ரத்தயாபீக்ஷ்ணம் அச்சுத பிரியசேஷ்டிதம் பவேத் பக்திர் பகவதி யயா ஸ்யாத் கிளேஷ சம்ஷயः. எந்த பகவானை பக்தி பண்ணால்
எல்லா வித கிளேசங்களும் விலகி நன்மை ஏற்படுமோ அந்த பகவான் மேலே அச்சஞ்சல பக்தி ஏற்படுமான். மகத்வம் இச்சதாம் தீர்த்தம் ஸ்ருது ஷீலாதயோ குணாः யத்ர தேஜஸ்ததிச்சூனாம் மானோ யத்ர மனஸ்வினாம். இந்த துருவனுடைய சரித்திரத்தை யார் கேட்குறாளோ அவளுக்கு ரொம்ப உயர்ந்த குணங்களெல்லாம் ஏற்படும் நாள். நல்ல நல்ல குணங்களெல்லாம் அவள்கிட்ட இருக்குமாம். அவள் புகழும் பெருமையும் கீர்த்தியும் எல்லாம் பெற்று நல்ல வாழ்வு வாழ்வாளாம். நல்ல வாழ்க்கை அவளுக்கு அமையும் நாள். மகத்வமிச்சதாம் தீர்த்தம் ஸ்ரோது ஷீலாதயோ குணாः. நல்ல சௌஷீல்யம் நல்ல சீலமான குணங்கள்லாம் அவள்கிட்ட இருக்கும். எத்திர தேஜத்ததிச்சூனாம் மானோ எத்திர மனஸ்வினாம். நல்ல மனஸ்வியாக இருப்பாள் அவள்னா. பிரயத கீர்த்தயேத் பிராதः சமவாயே த்விஜன்மனாம் சாயம் ச புண்ணியஸ்லோகஸ்ய துருவஸ்ய சரிதம் மத். எப்போ வேணா இந்த ஸ்லோகங்களெல்லாம் கேட்டு அது அத்தியனம் பண்ணலாம். ஆனால் விசேஷமாக சொல்லியிருக்காள் எப்போ பண்ணலான்னா பௌர்ணமாஸ்யாம் சினிவால்யாம். நல்ல பௌர்ணமி அன்னிக்கோ, நல்ல அமாவாசை அன்னிக்கோ, துவாதசி அன்னிக்கோ, இல்லாம்னா சிரவண நட்சத்திரம் இருக்கிற அன்னிக்கோ, வியதிபாதம்ங்கிற சமயத்திலும், சூரிய சங்கராந்தி காலத்திலையும் சங்கிரமண காலத்திலையும் விசேஷமாக இதெல்லாம் இந்த துருவ சரித்திரத்தை அத்தியனம் பண்ணுமா. பௌர்ணமாஸ்யாம் சினிவால்யாம் துவாதஷ்யாம் ஸ்ரவணேதவா தினக்ஷயே வியதீபாதே. தினக்ஷய நாள் சாயங்கால வேளையில், அதாவது பிரதோஷ காலத்தில் இதை சொல்லலாம். தினக்ஷயே வியதீபாதே சங்கிரமே அர்க்கதினே பிவா. இல்லாட்டா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இதை சிரவணம் பண்ணலாமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு. சங்கிரமே அர்க்கதினே பிவா ஸ்ராவையே ஸ்ரத்ததானானாம் தீர்த்தபாத பதாஸ்ரய நேச்சன் தத்ராத்மனாத்மானம் சந்துஷ்ட இதி சித்தியதி. யார் ஒருவன் தத்துவம் வேதாந்தம் இதெல்லாம் தெரியாதவாளுக்கு பகவானுடைய மார்க்கத்தில் போகணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவாள், அவளுக்கு இந்த அமிர்த ரூபமான இந்த துருவச்சரித்திரங்கிற ஞானத்தை யார் உபதேசம் பண்ணுறாளோ அவளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுறாளாம். சாவே ஸ்ரத்ததானானாம் தீர்த்தபாத பதாஸ்ரய நேச்சன் தத்ராத்மனாத்மானம் சந்துஷ்ட இதி சித்தியதி. ஞானம் அஜ்ஞாத தத்வாய யோ தத்யாத் சத்பதேமிருதம் கிருபாலோர்தீனநாதஸ்ய தேவாஸ்தஸ்யானுகிருண்ணதே. யார் ஒருவன் அஜ்ஞானிகளுக்கு, ஜாஸ்தி படிச்சிருக்க மாட்டாள் அவளுக்கு, அஜ்ஞாத தத்வாய யோ தத்யாத் சத்பதேமிருதம், அமிர்தம் மாதிரி இருக்கப்பட்ட இந்த துருவ சரித்திரத்தை எடுத்து சொல்கிறாளோ அவளுக்கு தேவதைகள்லாம் அனுகிரகம் பண்ணுறாளாம். கிருபாலோர்தீனநாதஸ்ய தேவாஸ்தஸ்யானுகிருண்ணதே. இதம் மயா தே பீதம் குருத்வஹ த்ருவஸ்ய விக்யாத விசுத்த கர்மணः ஹித்வார்பகः கிரீடனகானி மாது கூகம் ச விஷ்ணும் சரணம் யோஜகாமா. எந்த ஒரு சின்ன குழந்தை விளையாட்டு சாமான்லாம் வச்சிருந்து அம்மாவனுடைய ஆற்றுல இருந்துருந்தவன் மகாவிஷ்ணுகிட்ட போய் சரணம்னு போய் இருந்து தன்னுடைய கர்மாக்களெல்லாம் நாசம் பண்ணிவிட்டு அந்த பகவத் பாதத்தை போய் அடைஞ்சாலும் அந்த வசத்தியான அந்த சின்ன பாலகனோட துருவனுடைய சரித்திரமானது, ஹே விதுரா உனக்கு நான் சொன்னேன்னு சொல்லி மைத்ரேயர் கதையை முடித்தாள், துருவ சரித்திரத்தை முடித்தாள். இதம் மயா தே பீதம் குருத்வஹ த்ருவஸ்ய விக்யாத விசுத்த கர்மணः ஹித்வார்பகः கிரீடனகானி மாதுः கிரகம் ச விஷ்ணும் சரணம் யோஜகாமா. எந்த குழந்தை தன் விளையாட்டு விஷயங்களெல்லாம் தன் விளையாட்டுக்காக வச்சுருந்த அத்தனை மரப்பாச்சி சொப்பு எல்லாத்தையும் விட்டுவிட்டு நேர பகவான் விஷ்ணுகிட்ட போய் சரணம்னு போனானோ அந்த வசத்தியான பரம பாகவதனான துருவச்சரித்திரன் என்னால் உனக்கு சொல்லப்பட்டதுனாள்.
इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे ध्रुवस्य ध्रुवपदारोहणवर्णनं नाम 12ோऽத்தியாயः. ஸ்ரீஹரே நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீஹரே நமः. நாரத உவாச்ச நாரத உவாச்ச நாரத உவாச்ச நூனம் சுனீதேः பதிதேவதாயாः நூனம் சுனீதேः பதிதேவதாயாः நூனம் சுனீதேः பதிதேவதாயாः தபப்பிரபாவஸ்ய சுதஸ்ய தாம் கதிம் தபப்பிரபாவஸ்ய சுதஸ்ய தாம் கதிம் தபப்பிரபாவஸ்ய சுதஸ்ய தாம் கதிம் திருஷ்ட்வாப்யுபாயானபி வேதவாதினः திருஷ்ட்வாப்யுபாயானபி வேதவாதினः திருஷ்ட்வாப்யுபாயானபி வேதவாதினः நைவாதிகந்தும் பிரபவந்தி கிம் நிருபாः நைவாதிகந்தும் பிரபவந்தி கிம் நிருபாः நைவாதிகந்தும் பிரபவந்தி கிம் நிருபாः யः பஞ்சவர்ஷோ குருதாரவாக்ஷரைः யः பஞ்சவர்ஷோ குருதாரவாக்ஷரைः யः பஞ்சவர்ஷோ குருதாரவாக்ஷரைः भिन्नेन यातो हृदयेन दूयता भिन्नेन यातो हृदयेन दूयता भिन्नेन यातो हृदयेन दूयता वनं मदादेशकरोजितं प्रभुं वनं मदादेशकरोजितं प्रभुं वनं मदादेशकरोजितं प्रभुं जिगाय तत् भक्तगुणैः पराजितं जिगाय तद्भक्तगुणैः पराजितं जिगाय तद्भक्तगुणैः पराजितं यक्षत्रबन्धुः भुवि तस्याधिरूढं यक्षत्रबन्धुर्भुवि तस्याधिरूढं यक्षत्रबन्धुर्भुवि तस्याधिरूढं अन्वारुरुक्षेदपि वर्षपूगैः अन्वारुरुक्षेदपि वर्षपूगैः अन्वारुरुक्षेदपि वर्षपूगैः षट्पञ्चवर्षो यदहोभिरल्पैः षट्पञ्चवर्षो यदहोभिरल्पैः षट्पञ्चवर्षो यदहोभिरल्पैः प्रसाद्य वैकुण्ठमवाप तत्पदम् प्रसाद्य वैकुण्ठमवाप तत्पदम् प्रसाद्य वैकुण्ठमवाप तत्पदम् मैत्रेय उवाच मैत्रेय उवाच मैत्रेय उवाच एतत्ते विहितं सर्वं एतत्ते विहितं सर्वं एतत्ते अभिहितं सर्वं यत्पृष्टोऽहमिह त्वया यत्पृष्टोऽहमिह त्वया यत्पृष्टोऽहमिह त्वया ध्रुवस्योद्दामयशसः 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 चरितं सम्मतं सतां चरितं सम्मतं सतां चरितं सम्मतं सतां धन्यं यशस्यमायुष्यं धन्यं यशस्यमायुष्यं धन्यं यशस्यमायुष्यं पुण्यं स्वस्त्ययनं महत् पुण्यं स्वस्त्ययनं महत् पुण्यं स्वस्त्ययनं महत् स्वर्ग्यं द्रव्यं सौमनस्यं स्वर्ग्यं द्रव्यं सौमनस्यं स्वर्ग्यं द्रव्यं सौमनस्यं प्रशस्यमघमर्षणं प्रशस्यमघमर्षणं प्रशस्यम् अघमर्षणं श्रुत्वैतच्छ्रद्धयाभीक्ष्णं श्रुत्वैतच्छ्रद्धयाभीक्ष्णं श्रुत्वैतच्छ्रद्धयाभीक्ष्णम् अच्युतप्रियचेष्टितम् 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 भवेद्भक्तिर्भगवती 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 यया स्यात् क्लेशसंशयः यया स्यात् क्लेशसंशयः यया स्यात् क्लेशसंशयः
महत्त्वमिच्छतां तीर्थं महत्त्वम् इच्छतां तीर्थं महत्त्वम् इच्छतां तीर्थं श्रोतुशीलादयो गुणाः श्रोतुशीलादयो गुणाः श्रोतुशीलादयो गुणाः यत्र तेजस्तदिच्छूनां यत्र तेजस्तदिच्छूनां यत्र तेजस्तदिच्छूनां मानो यत्र मनस्विनां मानो यत्र मनस्विनां मानो यत्र मनस्विनां प्रयतः कीर्तयेत् प्रातः प्रयतः कीर्तयेत् प्रातः प्रयतः कीर्तयेत् प्रातः समवाये द्विजन्मनां समवाये द्विजन्मनां समवाये द्विजन्मनां सायं च पुण्यश्लोकस्य सायं च पुण्यश्लोकस्य सायं च पुण्यश्लोकस्य ध्रुवस्य चरितं महत् ध्रुवस्य चरितं महत् ध्रुवस्य चरितं महत् पौर्णमास्यां सिनीवाल्यां पौर्णमास्यां सिनीवाल्यां पौर्णमास्यां सिनीवाल्यां द्वादश्यां श्रवणेऽथवा द्वादश्यां श्रवणेऽथवा द्वादश्यां श्रवणेऽथवा दिनक्षये व्यतीपाते दिनक्षये व्यतीपाते दिनक्षये व्यतीपाते संक्रमे अर्कदिनेऽपि वा संक्रमेऽर्कदिनेऽपि वा संक्रमेऽर्कदिनेऽपि वा श्रावयेत् श्रद्दधानानां श्रावयेत् श्रद्दधानानां श्रावयेत् श्रद्दधानानां तीर्थपादपदाश्रयः 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 नेच्छं तत्रात्मनात्मानं नेच्छं तत्रात्मनात्मानं नेच्छं तत्रात्मनात्मानं सन्तुष्ट इति सिद्ध्यति सन्तुष्ट इति सिद्ध्यति सन्तुष्ट इति सिद्ध्यति ज्ञानमज्ञाततत्त्वाय 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 यो दद्यात् सत्पथे मृतं यो दद्यात् सत्पथे मृतं यो दद्यात् सत्पथे मृतं कृपालोर्दीननाथस्य 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 देवास्तस्यानुगृह्णते 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 इदं मया ते भीतं कुरुद्वः इदं मया ते अभीतं कुरुद्वः इदं मया ते भीतं कुरुद्वः ध्रुवस्य विख्यात विशुद्धकर्मणः ध्रुवस्य विख्यात विशुद्धकर्मणः ध्रुवस्य विख्यात विशुद्धकर्मणः हित्वार्भकः क्रीडनकानि मातुः हित्वार्भकः क्रीडनकानि मातुः हित्वार्भकः क्रीडनकानि मातुः हित्वार्भकः क्रीडनकानि मातुः गृहं च विष्णुं शरणं यो जगाम 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 श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे द्वादशोऽध्यायः श्रीहरये नमः. இப்பொழுது இந்த ஸ்லோகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्रीहरये नमः. अथ श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे द्वादशोऽध्यायः. मैत्रेय उवाच ध्रुवं निवृत्तं प्रतिबुध्य वैशसात् अपेतमन्युं भगवान् धनेश्वरः तत्रागतश्चारणयक्षकिन्नरैः संस्तूयमानो न्यवदत्कृताञ्जलिम्. धनद उवाच
भो भो क्षत्रियदायाद परितुष्टोऽस्मि ते नघ यस्त्वं पितामहादेशान् वैरं दुस्त्यजमत्यजः न भवान् अवधीत् यक्षान् न यक्षा भ्रातरं तव काल एव हि भूतानां प्रभुरप्ययभावयोः अहं त्वमित्यपार्थाधीः अज्ञानात् पुरुषस्य हि स्वाप्नी वा भाति अतध्यानात् यया बन्धविपर्ययौ तद्गच्छध्रुवभद्रं ते भगवन्तमधोक्षजं सर्वभूतात्मभावेन सर्वभूतात्मविग्रहं भजस्व भजनीयाङ्घ्रिम् अभवाय भवच्छिदम् युक्तं विरहितं शक्त्या गुणमय्यात्ममायया वृणीहि कामं नृपयन्मनोगतं मत्तत्त्वमौत्थानपदे विशङ्कितः वरं वरार्होऽम्बुजनाभपादयोः अनन्तरं त्वां वयमङ्गशुश्रुमा मैत्रेय उवाच स राजराजेन वराय चोदितो ध्रुवो मा भागवतो महामतिः हरौ स वव्रे अचलितां स्मृतिं यया तरत्ययत्नेन दुरत्ययं तमः तस्य प्रीतेन मनसा तां तत्त्वैदविडस्ततः पश्यतो अन्तर्दधे सोऽपि स्वपुरं प्रत्यपद्यत अथायजत यज्ञेशं क्रतुभिर्भूरि दक्षिणैः द्रव्यक्रिया देवतानां कर्म कर्म फलप्रदम् सर्वात्मन्यच्युते सर्वे तीव्रौघां भक्तिमुद्वहन् ददर्शात्मनि भूतेषु तमेवावस्थितं विभुम् तमेवं शीलसम्पन्नं ब्रह्मण्यं दीनवत्सलं गोप्तारं धर्मसेतूनां मेनिरे पितरं प्रजाः 36 वर्षसाहस्रं शशास क्षितिमण्डलं भोगैः पुण्यक्षयं कुर्वन् अभोगैः अशुभक्षयम् एवं बहुसवं कालं महात्मा अविचलेन्द्रियः त्रिवर्गौपैकं नीत्वा पुत्रायादान् नृपासनं मन्यमान इदं विश्वं मायारचितमात्मनि अविद्यारचितमस्वप्न गन्धर्वनगरोपमम् आत्मस्त्यपत्य सुहृदो बलमृद्धकोशम् अन्तःपुरं परिविहार भुवश्चरम्याः भूमण्डलं जलधिमेखलमाकलय्य कालोपसृष्टमिति स प्रययौ विशालाम् तस्यां विशुद्धकर्णः शिववार्विगाह्य बद्ध्वासनं जितमरुन्मनसा हृताक्षः स्थूले दधार भगवन् प्रतिरूपयेतत् ध्यायं तदव्यवहितो व्यसृजत् समाधौ भक्तिं हरौ भगवति प्रवहन्नजस्रम् आनन्दबाष्पकलया मुहुरर्ध्यमानः विक्लिद्यमान हृदयः पुलकाचिताङ्गो नात्मानमस्मरदसाविति मुक्तलिङ्गः सददर्श विमानाग्र्यं नभसो अवतरध्रुवः विभ्राजयद्दश दिशो राकापतिमिवोदितं तत्रानुदेव प्रवरौ चतुर्भुजौ श्यामौ किशोरौ अरुणाम्बुजेक्षणौ स्थितावष्टभ्य गदां सुवाससौ किरीटहाराङ्गदचारुकुण्डलौ विज्ञायता उत्तमगाय किङ्करौ अभ्युत्थितः साध्वद विस्मृतक्रमः न नाम नामानि गृह्णन् मधुद्विषः पार्षत्प्रधानाविति संहताञ्जलिः तं कृष्णपादाभिनिविष्टचेतसं बद्धाञ्जलिं प्रश्रयनं रकन्धरं सुनन्दनन्दौ उपसृत्य संस्मितं प्रत्यूचतुः पुष्करनाभसम्मतौ सुनन्दनन्दा ऊचतुः
भो भो राजन् सुभद्रन्ते वाचं नो अवहितः शृणु यः पञ्चवर्षस्तपसा भवान् देवमतीतृपत् तस्याखिल जगद्धातुः आवां देवस्य शार्ङ्गिणः पार्षदाविह सम्प्राप्तौ नेतुं त्वां भगवत्पदम् सुदुर्जयं विष्णुपदं जितं त्वया यत्सूरयो अप्राप्य विचक्षते परम् आतिष्ठ तच्चन्द्रदिवाकरादयो ग्रहक्षताराः पर्यन्ति दक्षिणम् अनास्थितं ते पितृभिः अन्यैः अप्यङ्गकर्हिचित् आतिष्ठ जगतां वन्द्यं तद्विष्णोः परमं पदम् एतद्विमानप्रवरम् उत्तमश्लोकमौलिना उपस्थापितमायुष्मन् अधिरोढुं त्वमर्हसि। मैत्रेय उवाच निशम्य वैकुण्ठनियोज्य मुख्ययोः मधुच्युतं वाचं उरुक्रमप्रियः कृताभिषेकः कृतनित्यमङ्गलः मुनीन् प्रणम्याशिषमभ्यवादयत् परीत्याभ्यर्च्य धृष्ण्याग्र्यम् पार्षदौ अभिवन्द्य च येष तदधिष्ठातुं बिभ्रद्रूपं हिरण्मयम् तदोत्तानपदः पुत्रः तदर्शान्तकम् आगतम् मृत्योर्मूर्ध्नि पदं दत्त्वा आरुरोहाद्भुतं गृहम् तदा दुन्दुभयो नेदुः मृदङ्गपणवादयः गन्धर्वमुख्याः प्रजगुः पेतुः कुसुमवृष्टयः स च स्वल्लोकमारोक्ष्यन् सुनीतिं जननीं ध्रुवः अन्वस्मरदगं हित्वा दीनां यास्ये त्रिविष्टपम् इति व्यवसितं तस्य व्यवसाय सुरोत्तमौ दर्शयामास तुर्देवीं पुरोयानेन गच्छतीं तत्र तत्र प्रशंसद्भिः पथि वैमानिकैः सुरैः अवकीर्यमाणो ददृशे कुसुमैः क्रमशो ग्रहान् त्रिलोकीं देवयानेन सोऽतिव्रज्य मुनीनपि परस्ताद्यध्रुवगतिः विष्णोः पदमथाभ्यगात् यद्भ्राजमानं स्वरुचैव सर्वतो लोकास्त्रयोह्यनुविभ्राजन्त एते यन्नाव्रजन् जन्तुषु येन नुग्रहा व्रजन्ति भद्राणि चरन्ति ये निशम् शान्ताः समदृशः शुद्धाः सर्वभूतानुरञ्जनाः यान्त्यञ्जसाच्युतपदम् अच्युतप्रियबान्धवाः इत्युत्तानपदः पुत्रो ध्रुवः कृष्णपरायणः अभूत्रयाणां लोकानां चूडामणिरिवामलः गम्भीरवेगो निमिषं ज्योतिषां चक्रमाहितं यस्मिन् भ्रमति कौरव्य मेध्यामिव गवां गणः महिमानं विलोक्यास्य नारदो भगवान् ऋषि आतोद्यं वितुदन् श्लोकान् सत्रे गायत् प्रचेतसां नारदोवाच नूनं सुनीतेः पथि देवतायाः तपःप्रभावस्य सुतस्य तां गतिं दृष्ट्वाभ्युपायानपि वेदवादिनः नैवाधिगन्तुं प्रभवन्ति किं नृपाः यः पञ्चवर्षो गुरुदारवाक्षरैः भिन्नेन यातो हृदयेन दूयता वनं मदादेशकरोजितं प्रभुं जिगाय तद्भक्तगुणैः पराजितं यक्षत्रबन्धुः भुवि तस्याधिरूढम् अन्वारुरुक्षेदपि वर्षपूगैः षट्पञ्चवर्षो यदहोभिरल्पैः प्रसाद्य वैकुण्ठमवाप तत्पदम् मैत्रेय उवाच एतत्ते भीतं सर्वं यत्पृष्टोऽहमिह त्वया ध्रुवस्योद्दामयशसः चरितं सम्मतं सतां धन्यं यशस्यमायुष्यं पुण्यं स्वस्त्ययनं महत् स्वर्ग्यं द्रव्यं सौमनस्यं प्रशस्यम् अघमर्षणं
श्रुत्वैतत् श्रद्धयाभीक्ष्णम् अच्युतप्रियचेष्टितं भवेद्भक्तिर्भगवती यया स्यात् क्लेशसंक्षयः महत्त्वमिच्छतां तीर्थं श्रोतुः शीलादयो गुणाः यत्र तेजस्तदिच्छूनां मानो यत्र मनस्विनां प्रयतः कीर्तयेत् प्रातः समवायेत् द्विजन्मनां सायं च पुण्यश्लोकस्य ध्रुवस्य चरितं महत् पौर्णमास्यां सिनीवाल्यां द्वादश्यां श्रवणेऽथवा दिनक्षये व्यतीपाते सङ्क्रमेऽर्कदिनेऽपि वा श्रावयेत् श्रद्धधानानां तीर्थपादपदाश्रयः नेच्छन् तत्रात्मनात्मानं सन्तुष्ट इति सिद्ध्यति ज्ञानमज्ञाततत्त्वाय यो दद्यात् सत्पथेऽमृतं कृपालोर्दीननाथस्य देवास्तस्यानुगृह्णते इदं मया ते भीतं कुरुद्वः ध्रुवस्य विख्यात विशुद्धकर्मणः हित्वार्भकः क्रीडनकानि मातुः गृहं च विष्णुं शरणं यो जगाम इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे ध्रुवस्य ध्रुवपदारोहणवर्णनं नाम द्वादशोऽध्यायः. ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्ब फलाधरोष्ठात् पूर्णेन्दु सुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा. हर नमः पार्वतीपतये. हर हर महादेवा. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.